ஐயா அவளை தேடிக்கொண்டு வருகிறேனே. யாரை காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தடவை வேற அவளாண்ட கிடையாது ஐயா. பாரிஜாத மலர் தோட்டத்திற்கு நீர் ஊற்றுவதற்காக வந்தான். ஆனால் மலர்களை களவு செல்லாத வண்ணம் பாதுகாப்பது யார் வேலை? நமது வேலை. புறப்பட வேண்டும் பாரிஜாத மலர் தோட்டம். தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர்களை யாரோ பறித்திருக்கிறார்கள். அந்த ஊர்வசி தான். ஓடாதே ஊர்வசி. சந்தோஷம் அடிக்கடி தர வேண்டும். எப்படி தெரியுமா?
உன வந்தாம நான் கேட்டாச்சுக்கிறேன் கவனம் நகரம் எல்லாம் ஏய் ஊர்வசி, என்னடா இந்த பாரிஜாத மலர் தோட்டத்தில் ஆஹா எதற்காக வந்திருக்கிறோம் தெரிகிறோமா? இதற்காக மலர்களை பறித்திருக்கிறார், ஆரமாக தொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் டோன்ட் டச் மீ. எனக்கு ஆளுநர் பிடிக்கவே பிடிக்காது. டேய் ஆம்பளையா பிடிக்காது. அலராதி அண்ணமே, அழகு சின்னமே, உன்னை அடைய வேண்டும் என்பது நெடுநாள் எண்ணம். ஆமாடா ஆமாடா தாங்க மாட்டான் பாருங்க பையன். கட்டி எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுக்க முடியாது. இருப்பது யார் தெரியுமா? யார்? யார்? என்னுடைய அண்ணன். அவர் ஒரு பொட்டை பேட்ட 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 பொறுக்கு கோருக்கு பேட்ட சீர்வதிலே சிங்கக்குட்டி, உள்ளவதிலே மான்குட்டி, வாய்வதிலே புலிக்குட்டி, சீனி குன்றத்துல பன்னிக்குட்டி. இதற்காக வந்திருக்கிறார் தெரியுமா? ஏய் ஊர்வசி, எதற்காக? ஒரு மலரை தேடி ஒரு வந்து எதற்காக வரும்? எதற்காக வரும்? மயில புடுங்குத்துருவான். ஒரு மலரை தேடி வந்து எதற்காக வரும்? எதற்காக வரும்? மலரில் உள்ள சேனை இது வந்து மாதிரி வெளிப்புட்ட நாய் மாதிரி மலரில் உள்ள சேனை அறுவதற்காக வரும். அறுத்துவதற்காக கட்டி வைத்து ஒரே ஒரு முத்தம். கொடுக்க முடியாது. என்னடா? ஏய், அண்ணத்தனே, அதுக்குள்ளே போதினாமே. அண்ணந்தானே காட்டுக்குள்ளே ஜோடினாம கூட்டுக்குள்ளே மாமா இவ பக்கத்திலே தேவலோகத்தை பார்த்ததை விட இந்த மலர்வன தோட்டத்தில் உன்னை பார்க்கும் பொழுது அளவுக்கு அந்த ஆசை எனக்கு. உனது கண்ணோ அழகு, உன் கண்ணில் இருக்கும் மூளை அதை விட அழகு. நீக்காதரா கூட்டு வரா படிக்கிறேன். உனது மூக்கு அழகு, உன் மூக்கில் இருக்கும் 30 நாள் தலி அதை விட அழகு. உனது பல்லு அழகு, உன் பல்லில் இருக்கும் 10 நாள் ஊத்தைக்கு குமார அதை விட அழகு. அதையெல்லாம் விட உன் தேங்காய் மூடிகள் அழகு. பார்த்தாயா அடிமாதே மானே தேனே கட்டிப்பூடி இந்த மாமே போல கொட்டுக்கேடி ஐக்கியத்தை மட்டும் போயிட்டான். எதுக்கு வந்திருக்க நீ தாங்க வரல நீயும் போக மாட்டேன், போறவனையும் போக மாட்டேன். அவன் பணம் போல தடாகத்தில் மலர்ந்திருக்கும் தாமரை மலர் போல் தவழ்ந்திருக்கிறானே நல்லா தலைவார் தலைவார் நல்லவார் நல்லவார். என்ன போடு என்ன போடு போடா போத்து நட்டு ஆயுள் ஆயா ஒரு நல்லா போடு தலைவர். நல்லா அழகா சொல்லி ஆம்பளை மாதிரி சொல்லு. அழகா நின்று அவளாண்ட செருப்பாடியா அடிக்க போற வாங்கி வாங்கி கொடுப்போம். நான் இப்ப வெயில் வச்சு நான் அடிச்சு கிடக்குறேன். நல்லா அழகா சொல்றான். வா, உன் அழகா பார்த்த உடனே அவளே உடனே கட்டி முடிச்சு உன முத்தம் உணவலாம். ஊமியா சொல்றேன் எப்படி சொல்ல சீக்கிரம் சொல்றேன் அழகா வா. அவளை பார்த்து ஹலோ 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 எஸ் ஹலோ மெல்ல போறேன் காலி அறக்குறேன் சொல்றேன் சீக்கிரம் சொல்றேன் பார்த்து பார்த்து இங்கிலீஷ்ல ஒரு 2 வார்த்தை. எனக்கு தெரியாதுடா இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷே தெரியாதுடா பாரு இங்க வா நாங்க. இங்க வா மச்சான் நாங்க.
பதினேழவா நான் தரேன். கொடுங்க. அவன் என்ன கேட்டாலும் பரவாயில்ல. என்ன கட்டாலும் பரவாயில்ல. ரெண்டே ரெண்டு வார்த்தை. 2 வார்த்தைகள். எஸ் அப்புறம் நோ. எஸ் நோ 2 வார்த்தை. எஸ் எஸ் நோ. நோ 2 வார்த்தை சொல்லிவிட்டார். உர்வசி என்ன வந்தது? எஸ் நோ. எஸ் நோவா? இந்த இடத்துல இருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றா நான் சொல்ற மாதிரி அவளை கேட்டா போதும். யாங்க யாங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, நீங்க என்ன ஆம்பளையா? ஏங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களே, என்ன ஆம்பளையா? நோ நோ நோ. அப்படின்னா நீங்க என்ன பொட்டியா? நீங்க என்ன பொட்டியா? எஸ் 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 அம்மா, நான் உங்களை ஒருத்தர் பெற்றாளா? உங்க அம்மா என்ன ஒருத்தருக்கு தான் பெற்றாங்களா? நோ. அப்படின்னா நீங்க கிராஸா? ஏங்க எப்படி கிராஸா? எஸ் 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 எஸ். மச்சான், சூப்பர் மச்சான். என் பேரு வந்து இந்த மச்சான். ஐயோ, அமெரிக்கால கேட்டான். கட்டி எடுத்து பையில மேல இறங்க போடுமா? ஏய், இந்த முடியுமா வேண்டாம். ஓடி வலிதல ஜடிய கொல்லல. ஓடி வலிதல ஜடிய கொல்லல. ஆடாமல் ஆடுகிறேன், ஆடாமல் வாழபடி தேடுகிறேன் போ போ போ, வாழபடி தேடுகிறேன் போ போ போ. ஆடாமல் ஆடுகிறேன், அணைகின்ற பொருள் வாங்க பலர் கூடலா, அன்பென்ற மனம் வாங்க யார் கூடுவா, யார் கூடுவா, வாழபடி தேடுகிறேன் போ போ போ.
ஊர்வசி தண்ணீர் ஊட்டவில்லை என்று பின்தொடர்ந்து கண்காணிக்க சொன்னார். ஆமா, அங்கு சென்று பார்த்தால் நமக்கு சொந்தமான பாரித மலர் காணவில்லையப்பா. ஆடவில்லையா? மலரை பறித்திருக்கிறார். ஆரவாக தொடுத்து அதுக்கு பாடலாக நம்மளுக்கு பாலையாக செலுத்தி விட்டலப்பா. அதனால் அந்த மலர் எங்கே தான் கேட்டேன். கேட்கவில்லை அவனை. அது எச்சையா? ஊர்வசியை தங்கையாக நிற்க வேண்டியவளை தாரமாக நினைத்திருக்கிறார். இல்ல சார், செய்யலாமா? செய்யவே இல்லை சார். அதங்காட்டி ஓடியாண்டா சார். இப்படி செய்யலாமாடே? உடனே எச்சையா உன்னை மகன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகின்ற வேதனைப்படுகின்ற மாலை போச்சுடே, மாலை போச்சு. அது ஆடவப்பா. இந்த தேவாலயத்தை இருப்பதை கொடுக்க அருகதை கிடையாதா எனக்கா? நீயோ உலகத்திலே ஒரு மனிதனாக பிறந்து பல யுத்தங்கள் அனுபவித்து பிறகுவா தேவலகம் வந்ததுலேருந்து அவன் கூடவே ஆடி போய் பவுடு கட்டிட்டு போய் படுத்துக்க போறேன். நான் மட்டும்தான் ஆடலப்பா. நீ தலையெழுத்து வெளியே வெளியே இருக்கணும். எங்களுடைய தலையெழுத்து இது உலகெடுத்த விஷயம். நீ பெற்றெடுத்த மகனாக இருந்தால் இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்திருக்கிறியா? இதற்கெல்லாம் காரணம் அந்த ஊர்வசிதான். தேவ சபையிலே நாட்டியமாடக்கூடிய அவளை அவர் கழுத்திலே பார்த்தாயா? அம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை வாழ்ந்த மரகத மாலை அவர் கழுத்திலே எப்படி வந்தது? சார்ந்த மனுஷர்களுக்கு நீருத்த சொன்னேன். ஆனால் என்னுடைய கட்டளை மீறி எனக்கு சொந்தமான அந்த பாரி சாதமர்களை பறித்து ஆரமாக தொடுத்து உலகத்திலே அம்மனுக்கு பரிவினை வேலை செய்தனால் மனவர் இந்த மரகத மாலையை பரிசாக கொடுத்தது. பேரமா என்னுடைய அனுமதிக்கின்றேன். உலக சென்றிருக்கிறாய். அது தேவ சபையிலே நால்வரில் சிறப்பான ராஜ்யத்திலே சென்றவனுக்கு வேறு புகையோடு காத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த அவமானத்தை கெடுத்து விட்டாய். ஆகையினால் நீயோ உலகத்திலே ஒரு மாநில பெண்ணாக பிறந்து பல இன்பத்துடன் அனுபவித்து பிறகுவா தேவலகம் ஒடுத்தே தவம். அம்மா என்ன சொன்ன? எல்லாரும் சாபத்தை கொடுத்து கொண்டாங்க. எல்லாம் சாபத்தை கொடுக்க என்ன சாபம் தெரியுமா? இருவருக்கும் சாபத்தை கொடுத்து விட்டு பூலோகத்திலே மாணவர்களாக பிறக்க போகிறார்கள். நீயும் பூலோகத்திலே அவர்களை கண்டாடியா? அவளுடைய சர்வ ஜாக்கிரதையாக இருக்க சொன்ன இல்லையா? பையனுக்கு எவ்வளவோ சொன்ன அவன் தான் ஒரு ஒரு நிமிஷம் ஆகையினால் நீயோ பூலோகத்திலே ஆடும் இல்லாது பெண்ணும் இல்லாது இது நகையாக பிறந்து பல இன்பத்துடன் அனுபவித்து பிறகுவா தேவலகம். இறைவா நான் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் என்னுடைய வழக்கு வருவோம் பூலோகத்திலே வாழ்ந்த பிறக்க போகிறார். ஊர்வசியோ மரகத மாலையோடு பிறக்க போகிறார். அந்த மரகத மாலை கழுத்தில் இருக்கும் வரை எந்த ஆபத்து கிடையாது. மாலை கட்டிவிட்டால் அவளுக்கு அப்போதே மரணம் நிச்சயம். இது தேவர்கள்